ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ கைஜு நம்பர் 8 சீசன் 3 எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கைஜு நம்பர் 9 கோரை அழிச்சதுக்கு அப்புறம் அதோட பிளாஷ்பேக்கில் அப்படியே போய் பார்த்தா அங்கே பல 100 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள்லாம் சண்டை போட்ட அந்த முதல் கைஜு, ரொம்ப பயங்கரமான கைஜு வந்திருக்கும். அது வந்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்தா நம்ம கஃப்காவை அது அப்படியே நெஞ்சில் குத்தி முதுகுலியாக வெளியே எடுத்துருக்கோம் அதோட கையை. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த கைஜு நம்பர் 9 பிளாஷ்பேக் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அது குட்டியா காட்டுக்குள்ள பயந்து போயிருந்தது. அதோட சக்தி பத்தி தெரியல. ஆனா ஒரு மனுஷனை கொண்டதுக்கு அப்புறம் நான் பெரிய ஆளு தெரிஞ்சிருச்சு, புள்ள பூச்சிக்கு நான் கொடுக்க முளைக்குமே அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் அங்க அந்த பழங்காலத்து கைஜு கைஜுவை பார்த்திருக்கு. அந்த கைஜு நம்பர் 1 பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கைஜு நம்பர் 9 செத்துருச்சு. ஆனா அதுக்கு பதிலாக அந்த பழங்காலத்து கைஜு நம்பர் 1 தான் இப்ப இருக்குது. அது நம்ம கஃப்காவை அட்டாக் பண்ணோன்னே அதை பார்த்துட்டு கஃப்காக்குள்ள இருக்க அந்த கைஜு கோவமா கத்திட்டு இருக்கும். நம்ம கஃப்காவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அது சுகுணாவோட கட்டெக்னிக் மாதிரி பார்த்த ஒரு கட்டை பொறுத்து பாருங்க, கை துண்டா போயிருது. கையை மட்டும் இல்ல உடம்பு எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி நம்ம கஃப்காவை பறக்க விட்டுருது. அப்படி இந்த பக்கம் மீனமா அவங்க இருக்க அந்த பெரிய கண்ணை வச்சு இந்த கைஜு நம்பர் 1 சுடலான்னு பார்த்தா அது சுகுணா மாதிரி அந்த கட்டெக்னிக்கை போடும் பாருங்க. அந்த கட்டெக்னிக்ல அந்த கண்ணு ரெண்டா பழந்து போயிடும். அப்போ அங்க நம்ம மீனமா சின்ன கண்ணை எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 நம்ம மீனமா மேலே அந்த கட்டெக்னிக்கை போடுறதுக்கு ரெடி ஆகும் பாருங்க. அப்போ அந்த கைஜு நம்பர் 9 மைண்ட் வாய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வார்த்தை சொல்லும், இதுகிட்ட நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க, யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த கடைசி வார்த்தையோட அந்த கைஜு நம்பர் 9 செத்து போயிடும். இங்க நம்ம மீனம்மா மேல கட்டுல போகுது. அவ்வளவுதான், மீனம்மா செத்துருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வராங்க ஹொசினோ. அங்க வந்து அந்த கட்டெக்னிக்லாம் தடுத்து விட்டு அந்த கைஜு நம்பர் 1 கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கட்டெக்னிக் எங்க இருந்து வருதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அங்க வராரு நருமி. அவரோட கண் பவர் மூலமா இந்த கட்டெக்னிக் எங்க இருந்து வருதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும் தானே. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்டைக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மேல நிப்பாரு பாருங்க. அப்ப நருமியை பத்தி ஹொசினா பத்தி சின்ன பிளாஷ்பேக். அவங்க 2 பேத்துக்கு தான் ஆகாத, எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டே இருப்பாங்களே. அந்த பிளாஷ்பேக்கை ஜாலியா காட்டு முடிச்சுட்டு இங்க சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அந்த கட்டெக்னிக்கை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமா அந்த கைஜு நம்பர் 1 கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது 2 பேருமே அட்டாக் பண்ண போகும்போது அது அந்த 2 பேரோட அட்டாக்கே கையில் அப்படி பிடிச்சி நிப்பாட்டிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க. அதை பார்த்து ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கஃப்கா அப்படியே பயங்கர நிலைமையில சாகர நிலைமை போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த முன்னோர் வருவாரு. அவர் நம்ம ஹீரோ கஃப்கா கிட்ட நீ என்ன பண்ண போற, விட்டு கொடுக்க போறியா இல்ல தொடர்ந்து சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ கஃப்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட மீனா ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாத்துக்குமே நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த முன்னோர் சொல்வாரு, அப்படின்னா உனக்கு எனக்குள்ள தொடர்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும், நீ என் கூட வா அப்படின்னு அந்த முன்னோர் நம்ம ஹீரோ கஃப்காவை அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அது எந்த இடம்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கைஜு கூட சண்டை போட்டாங்க பாருங்க ஹொசினாவோட முன்னோர்கள், அந்த இடத்துக்கு தான். அங்க நம்ம ஹீரோ கஃப்காவும் அந்த சண்டை போற ட்ரெஸ்ல அப்படி நிப்பான். அங்க பயங்கரமா சண்டை போட்டு நிறைய பேர் சாவாங்க. அப்படி சண்டை போட்டு கடைசியா அந்த கைஜுவை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கஃப்கா ஒரு வழியா ஜெயிச்சுட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் அந்த கைஜு நம்பர் 1 இப்ப இருக்குது